நமக்கு அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த கீரை வந்து சூடான சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்டோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வத்த குழம்பு கூட சைடில் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு டைம் இது வாங்கி செஞ்சு சாப்பிட்டோமா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து இந்த கப்பால் 3/4 கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை கடாயில் நம்ம சேர்த்துடலாம். இது வேகிறதுக்கு கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 3 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க, வெளியில் ரொம்ப பொங்காமல் இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு மூடி வைக்கிறதுக்கு ஃபுல்லாக மூடாதீங்கம்மா. ஃபுல்லாக மூடினீங்க அந்த நுரை பொங்கி வரும். பாதி இப்படி மூடிடுங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும். 3/4 பாகம் பருப்பு வேகும் போது நம்ம கீரை சேர்த்துக்கணும். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா ஒரு 3/4 பாகத்துக்கு மேலே நல்லா வெந்திருக்கு பாருங்க. ரொம்ப குழகுழப்பாக ஆகக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதே போல நம்ம வச்சிருக்க தண்ணியும் கரெக்டான அளவில் இருக்கு பாருங்க. நான் வந்து ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி இந்த தண்டு வந்து கொஞ்சம் நல்லா நீளமாக வரும். இந்த தண்டு இது வரலும் கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஃபுல்லாக வெறும் இலை மட்டும் எடுக்காதீங்க, கொஞ்சம் தண்டு விடுங்க, ரொம்ப நல்லது. நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பொடியை நறுக்கின பொன்னாங்கண்ணி கீரை நல்லா கழுவிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கீரையை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடியை நறுக்கிடுங்க. கூடவே சின்னதாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். சின்ன சைஸ் 2 வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது வீட்டு மிளகாய்த்தூள் தான். நீங்கள் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டு மிளகாய்த்தூள்ன்றதுனால எல்லாமே சேர்த்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நமக்கு வந்து பருப்பு வந்து 3/4 பாகம் இருக்கு இல்லைங்களா. இப்போ கீரை வந்து சேர்ந்து வேகும் போது கரெக்டாகிடும். நம்ம வந்து முன்னாடி ரொம்ப குழகுழப்பாக வேக வச்சுட்டோமா, கீரை சேர்த்து வேக வைக்கும் போது ரொம்ப குழகுழப்பாகிடும் கூட்டு. அதனால தான் வந்து இந்த 3/4 பாகமாக பருப்பு வேக வைக்கணும். இப்போ கீரை சேர்த்து வேக வைக்கும் போது நமக்கு கரெக்டான அளவில் வந்துடும். ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் விட்டாலே போதும், கீரை நல்லா வெந்துடும். பாருங்கம்மா, நான் வந்து 6 நிமிஷம் விட்டுருக்கேன். கீரை வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. பருப்பும் கீரையும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. இது கூடவே தேங்காய் திருகல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து தேங்காய் திருகல் விருப்பப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். தேங்காய் திருகல் சாப்பிடாதவங்க நீங்க அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். தேங்காய் திருகல் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம். அவ்வளோதான். இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்னதாக கடாய் வச்சுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிப்பு போடுறவங்களா இருந்தால் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு. பெருங்காயம் வந்து நான் பருப்பில் வேக வச்சுட்டேன். நீங்கள் பருப்பில் வேக வைக்காதவங்களா இருந்தால் பெருங்காயம் இந்த டைமில் சேர்த்துக்குங்க. தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஆரோக்கியமான கூட்டு ரெடி. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is the one of the online shopping app now available on Play Store. BuyMode e-shopping app. Click below link and install application.